இன்ஃபாசன் இன்ஃபர்மேட்டிவ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். தற்போது நாம் பார்க்க இருக்கிற பதிவானது 12ஆம் வகுப்பு அரையாண்டு மற்றும் பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் மாணவ மாணவிகளுக்கான இயற்பியல் பாடத்தில் உள்ள முக்கியமான 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் அடங்கிய கோல்டன் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பரேஷனை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் எக்ஸாமுக்கு படிக்கட்டாலும் பரவாயில்ல, இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இதை படித்தால் நீங்கள் ஷியராக மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுபோக நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு யூனிட்டில் உள்ள முக்கியமான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள் அடங்கிய பதிவை டே 5 சேலஞ்ச் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 2 யூனிட்டில் உள்ள கவர் பண்ணுற மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பார்க்க தவிர டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும், நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே வியூவர்ஸ், வீடியோவினை பார்க்கலாம். ஓகே, முதலாவது 3 மதிப்பெண் வினா என்னென்னா, முதல் பாடத்தில் உள்ள பேஜ் நம்பர் 4ல் உள்ள மின்புலக் கோடுகள் என்றால் என்ன, அதன் பண்புகளை தருக. இரண்டாவது கேள்வி மின்தேக்கியின் பயன்கள் மற்றும் வரம்புகளை கூறுக. அதே பேஜ், சேம் பேஜ் நம்பர் 4. தேர்ட் கொஸ்டின் புரூஸ்டர் விதியை கூறி நிறுவி, பக்க எண் 52. நான்காவது கேள்வி ஒளி மின்கலத்தின் பயன்கள் யாவை, பக்க எண் 57. ஐந்தாவது கேள்வி அணுக்கரு விசை என்றால் என்ன, அதன் பண்புகள் யாவை, பக்க எண் 62. வினா எண் 6 வேறுபடுத்துக டயா பாரா ஃபெரோ காந்த பொருட்கள், பக்க எண் 22. ஏழாவது கேள்வி வேறுபடுத்துக கேல்னாமீட்டர் டு அம்மீட்டர், அதாவது கேல்னாமீட்டர் அம்மீட்டராக மாற்றுறது மற்றும் கேல்னாமீட்டர் வோல்ட்மீட்டராக மாற்றுறது. இது பக்க எண் 23ல் இருக்குது. அடுத்து 8வது கேள்வி சுழல் மின்னோட்டம் ஆர் போகால்ட் மின்னோட்டத்தினுடைய பயன்கள் யாவை, பக்க எண் 34ல் இருக்குது. வினா எண் 9 நியூட்ரானின் பண்புகள் யாவை, பக்க எண் 64. ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வினா எண் 10 நியூட்ரினோவின் பண்புகள் யாவை, பக்க எண் 62. 11வது கேள்வி சீபக் விளைவு என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை, பக்க எண் 13. 12வது கேள்வி வேறுபடுத்துக அகச்சிவப்பு புற ஊதா எக்ஸ் கதிர்கள் மற்றும் மைக்ரோ அலைகள். ஸோ இதை பற்றி எல்லாமே ஒரு சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, பக்க எண் 39ல் இருக்குது. அடுத்து 13வது கேள்வி வேறுபடுத்துக ஃப்ரன்னல் மற்றும் ஃப்ரான்கோபர் விளிம்பு விளைவு, பக்க எண் 51ல் இருக்குது. வினா எண் 14 வேறுபடுத்துக குறுக்கீட்டு விளைவு மற்றும் விளிம்பு விளைவு, பக்க எண் 50. 15வது கேள்வி ஜெனர் டயோடின் பயன்கள் யாவை, பக்க எண் 70. வினா எண் 16 நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் யாவை, பக்க எண் 34. 17வது கேள்வி சூரிய மின்கலத்தின் பயன்கள் யாவை, பக்க எண் 78. 18வது கேள்வி ஒளி உமிழ்வு டயோடு, அதாவது எல்இடியோட பயன்கள் யாவை, பக்க எண் 77. 19வது கேள்வி ஒளி டயோடின் பயன்கள் யாவை, ஒளி உமிழ்வு டயோடு எல்இடி வேற, ஒளி டயோடு வேற. ஓகே, 20வது கேள்வி தொகுப்பு சுற்றின் பயன்கள் யாவை, பக்க எண் 229. 21வது கேள்வி ஒளியிலை தகவல் தொடர்பின் பயன்பாடு நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் யாவை, பக்க எண் 75. 22வது கேள்வி ரேடாரின் பயன்கள் யாவை, பக்க எண் 75. 23வது கேள்வி வீச்சு பண்பேற்றத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் யாவை, பக்க எண் 74. 24வது கேள்வி அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் யாவை, பக்க எண் 74. ஒரு முக்கியமான கேள்வி. வினா எண் 25 ஒளி மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விவரி, பக்க எண் 59. 26 வேறுபடுத்துக மின்தேக்கியின் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு, பக்க எண் 7. 27வது கேள்வி செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை. 28வது கேள்வி வேறுபடுத்துக ஜூல் விளைவு மற்றும் பெல்டியர் விளைவு. 29 வேறுபடுத்துக கூலும் விதி மற்றும் பயட்-சாவர்ட் விதி. 30வது கேள்வி மின்னியற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்புகளை விவரி. 31 தோற்ற ஆழத்திற்கான கோவையை தருவி.
32 ஸ்னெல்ஸ் சாளரத்தின் ஆரத்திற்கான கோவையை தருவி. 33 வேறுபடுத்துக ஏற்று மின்னியற்றி மற்றும் இறக்கு மின்னியற்றி. 34 வேறுபடுத்துக கூலும் விசை மற்றும் ஈர்ப்பியல் விசை. 35 தட்டடுக்கு விளக்குக. 36 மாறுநிலை கோணம் என்றால் என அதன் சமன்பாட்டை பெறுக. 37 முழு அக எதிரொலிப்பு என்றால் என அதன் நிபந்தனையை கூறுக. 38 வேறுபடுத்துக பருப்பொருளின் டீப்ராய் அலைநீளம் மற்றும் எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளம். 39 ஒரு சுருள் உள்ளடங்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசை எவ்வாறு தூண்டலாம். 40 மின்னழுத்தமானியின் தத்துவத்தை விளக்குக. 41 வேறுபடுத்துக உள்ளார்ந்த மற்றும் புறவியலான குறைக்கடத்தி. 42 வேறுபடுத்துக சரிவு முறிவு மற்றும் செனர் முறிவு. 43 அலையியற்றிகளின் பயன்கள் யாவை. 44 ஒளி மின்கலத்தின் விதிகள் யாவை. 45 ஹைட்ரஜன் நிறமாலையின் வரிசைகளை விவரி. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ முக்கியமாக இதில் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த பேஜ் நம்பர் எல்லாமே அந்த மெட்டீரியலில் உள்ள பேஜ் நம்பர். ஓகே, ஸோ இதை புக்கில் உள்ள பேஜ் நம்பர் கூட நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ புக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த பேஜை பார்த்துக்கோங்க என்ன பேஜில் இருக்குன்ட்டு. ஸோ இதில் ஏதாவது பதில் தெரியலாம் வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க, அதற்குரிய பதிலை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் ஒன். வினாயன் 46 போலராய்டின் பயன்கள் யாவை. ஒரு முக்கியமான கொஸ்டின். 47 லாரன்ஸ் விசை என்றால் என அதன் சிறப்பியல்புகள் யாவை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுவரை அந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, இப்போ 2 வேலையுமே எடுத்து முக்கியமாக நீங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லி ஒரு 47 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் படிங்க, நீங்கள் எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, அதுபோக இந்த கம்பல்சரி சம்மும் இருக்கும். அந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி இருக்கிற மாதிரி உள்ள சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன். 5 மதிப்பெண் வினாக்கள். முதலாவது கேள்வி சைக்ளோட்ரானின் இயங்கும் முறையை விவரி மற்றும் அதன் வரம்புகளை கூறுக. கேள்வி எண் 2 ஒரு கட்ட ஏசி மின்னியற்றியின் தத்துவம் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக. 3வது முக்கியமான கேள்வி வீட்சன் சமண சுற்றில் சமன்சை நிலைக்கான நிபந்தனையை பெறுக. 2வது லெசனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு கொஸ்டின், கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. ஓகே, தேர்ட் ஒன். 4வது கேள்வி வெளியீடு நிறமாலை உட்கவர் நிறமாலை வகைகளை விவரி. இந்த 4வது கேள்வி ஒரு முக்கியமான கோல்டன் கொஸ்டின் கூட சொல்லலாம். ஓகே, 5வது லெசன் ரொம்ப ஷார்ட்டான லெசன். இந்த 5வது லெசனில் முக்கியமாக உள்ள கொஸ்டின் என்னென்னா இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், அது போக இந்த நிறமாலை, இந்த 2 நிறமாலை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 2யுமே தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அந்த மேக்ஸ்வெல் 2வது இருக்கு பாருங்கள். 5th கொஸ்டின் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் விளக்குக. ஒரு 4 ஈக்குவேஷன் தான் இருக்கும். ஸோ 4th ஒன்று 5th ஒன்று ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. ஓகே 6th கொஸ்டின் மின் இருமுனை ஒன்றினால் அதன் நடுவரை கோட்டில் மின்புலத்தை காண்க. ஸோ 6வது கொஸ்டின் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இந்த நடுவரை கோடு அச்சுக்கோடுன்னு இருக்கும். மேபி அச்சுக்கோடும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. ஓகே 7வது கேள்வி காஸ் விதி வரையறை ஈர்கிலா நேர்கடத்தியால் உருவாகும் மின்புலத்திற்கான கோவையை வருவி. வினா எண் 8 மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டை மின்புலத்தை காண்க. ஏற்கனவே அந்த 6வது கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னேன் அச்சுக்கோடுன்னு சொல்லி. ஸோ அதுதான் அந்த 8வது கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட் லெசனில் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே, அடுத்து 9வது கேள்வி பாருங்கள் வாண்டிகிராஃப் மின்னியற்றின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விவரி. இது ஒரு ஃபஸ்ட் லெசனில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரு கோல்டன் கொஸ்டின் தான். ஓகே, கண்டிப்பாக எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே 10வது கேள்வி ஒரு காந்த புலத்தில் கம்பிச்சுருளின் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கு விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணிதவியலாக காட்டுக. வினா எண் 11 தொடர் RLC சுற்றியில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே கட்டக்கோணத்தின் சமன்பாட்டை தருவி. இது 4வது சீசனில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபேராக இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே 12வது கேள்வி ஒரு ஈஸியான கொஸ்டின் கூட. டி மார்கன் முதல் மற்றும் 2வது தேற்றங்களை கூறி நிரூபிக்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், பட் ஸ்வீட்டாக இருக்கும். கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் படிச்சிருங்க. 13வது கேள்வி மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசை எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. வினா எண் 14 வேறுபடுத்துக தொடரிணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள். 15வது கேள்வி மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அக மின்தடையை காண்க. 16 மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடையை காண்க. 17வது கேள்வி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்வடிவத்தினை பெறுக. 18 ஓம் விதியின் நுண்மாதிரியிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவம் மற்றும் அதன் வரம்புகளை விவரி. 19வது கேள்வி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஓகே. 19வது கேள்வி, எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் ஜே தாம்சன் ஆய்வு விளக்குக. 19 பார்த்தாச்சு. 20வது கேள்வி, போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் எண்ணாவது ஆரம் மற்றும் ஆற்றலுக்கான கோவை தருவி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 21 மின் தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டத் தொடர்பை காண்க. வினாயன் 22 மின் தேக்கி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டத் தொடர்பு. அந்த ஆர்எல்சின்னு சொல்லி ரெசிஸ்டர் தனியாக, இண்டக்டர் தனியாக, கெப்பாசிட்டர் தனியாக உள்ள சர்க்கியூட்டு. ஓகே. 23வது கேள்வி, மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்துக்கான கோவையை பெறுக. 24 மின்னோட்டம் பாயும் இரு இணைக்கடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவையை தருவி. 25 ஆம்பியரின் சுற்று விதியை கொண்டு மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தினால் ஏற்படும் காந்த புலத்தை காண்க. 26 காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை வருவி. 27 இயங்க சுருள் கால்வனோமீட்டர் ஒன்றின் தத்துவம் மற்றும் இயங்கும் முறையை விளக்கவும். 28 ஆம்பியரின் சுற்று விதியின் உதவியுடன் நீண்ட வரிச்சுருளின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் ஏற்படும் காந்த புலத்தை கணக்கிடுக. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். வினாயன் 29 மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பில் ஏற்படும் மின் புலத்திற்கான கோவையை தருவி. வினாயன் 30 மின் இருமுனை ஒன்றினால் உருவாகும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை தருவி. ஓகே. வினாயன் 31 மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்திற்கான கோவையை பெறுக. 32 மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், முக்கியமான 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்களை பார்த்தாச்சு. ஓகே. அதுபோக இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே புக் பேக்கில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. அதில் வந்து மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2 அல்லது ஒரு 3 ஒன் வேர்டு மட்டும் கொஞ்சம் இன்சைடாக இருக்கலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மார்க்கில் உள்ள கம்பல்சரி 3 மார்க்கில் உள்ள கம்பல்சரி சம்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸில் உள்ள அந்த எடுத்துக்காட்டில் உள்ள சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே. எல்லாமே இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு 2-3 ஸ்டெப்பில் இருக்கிற மாதிரி சம்மை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரிவைஸ் பண்ணும்போது லைட்டாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுபோக இந்த மெட்டீரியலில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அறிவு சிறிதளவாக இருப்பினும் தன்னம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு ஒருவனுக்கு பெருமளவில் இருக்குமானால் அவர் எந்த துறையிலும் பிரகாசிக்க முடியும். இது நான் சொல்லலைங்க, நம்மளுடைய சயின்டிஸ்ட் தாம்சன் ஆல்வா எடிசனுடைய கூற்று. ஓகே வியூவர்ஸ், இதுவரை தமிழ் மீடியம் பயிலும் மாணவிகளுக்கான முக்கியமான வினாக்களை பார்த்தோம். ஓகே. அடுத்தது ஆங்கில வழியில் பயிலும் மாணவிகளுக்கான முக்கியமான வினாக்களை பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. First one 3 mark. First question, what are the properties of electric field lines? Second one, give the applications and limitation of capacitor. Third one, state and prove Brewster's law. And fourth one, what are the applications of photoelectric cells? Fifth one, what is nuclear force and give its properties? Sixth one, compare properties of dia, para, ferromagnetic materials. Seventh one, differentiate galvanometer to ammeter and galvanometer to voltmeter. It is one of the most important 3 mark questions. Eighth one, give the uses of eddy currents or Foucault currents. Ninth one, what are the properties of neutron? It is one of the important one. 10th one, what are the properties of neutrino? It is another important question. And the next one, what is Seebeck effect? Give its application. 12th one, differentiate IR-ray, UV-ray, X-ray and microwave. 13th one, differentiate between Fresnel and Fraunhofer diffraction. 14th one, differentiate interference and diffraction. 15th one, list out applications of Zener diode. 16th one, what are the advantages and disadvantages of AC current when compared with DC current. 17th one, list out the applications of solar cell. 18th one, give the applications of LED. 19th one, give the applications of photodiode. 20th one, what are the application of integrated circuit. 21, list out the application merits and demerits of fiber optic communication. 22, list out the application of radar. 23, list out the advantages and limitations of amplitude modulation. 24th, list out the advantages and limitations of frequency modulation. 25th one, explain construction and working of
photoelectric cells. 26. Differentiate series connection capacitor and parallel connection capacitor. 27th one, what is satellite communication, give its applications. 28. Differentiate Joule effect and Peltier effect. 29. Differentiate Coulomb law and Biot-Savart law. 30th one, explain energy losses in transformer, one of the most important 3-mark question. 31. Obtain the equation for apparent depth, இதுவும் ஒரு important question. 32. Obtain the equation for radius of illumination or Snell's window. 33. Distinguish between step-up transformer and step-down transformer. 34. What are the difference between Coulomb's force and gravitational force? 35th. Explain pile of plates. 36th one, what is critical angle? Obtain its equation. 37. What is total internal reflection? What are the conditions for total internal reflection? 38. Differentiate between deep Broglie wavelength of matter waves and electron. 39th one, how will you induce an EMF by changing the area enclosed by the coil? 40. Explain the principle of potentiometer. 41. Differentiate between Zener and an avalanche diode. 42. Distinguish between intrinsic semiconductor and extrinsic semiconductor. 43. Give the application of oscillators. 44. What are the laws of photoelectric cells? 45. Explain series of hydrogen spectrum. 46. Write the application of Polaroid. 47th one, what is Lorentz force, give its properties. Okay student, next one, golden questions for important 5 marks. First one, discuss the principle and working of cyclotron in detail, give its limitations. Second one, explain the working of single phase AC generator with necessary diagram. Third one, obtain the condition for bridge balancing in Wheatstone bridge. It is one of the most expected important question for unit 2 Wheatstone bridge. Fourth one, explain in detail the emission spectra and absorption spectra. It is another important question for unit number 5. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. 2 ஸ்பெக்ட்ரா ஏதாவது ஒன்று ஷேராக எதிர்பார்க்கக்கூடியது. அதுபோக அந்த 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஒன், ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். 6th one, derive an expression for electric field due to dipole on its equatorial plane. And 7th one, state Gauss law in electrostatics, obtain an expression for electric field due to an infinitely long charged wire. 8th one, derive an expression for electric field due to a dipole on its axial line. The 6th one, 7th one and 8th question. இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் யூனிட் நம்பர் 1. அதுபோக இந்த 9th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 கொஸ்டின் ஃபஸ்ட் லெசனில் உள்ளது. கண்டிப்பாக இந்த 4லேருந்து சுயராக ஒரு கொஸ்டின் வந்து கேட்கக்கூடியது. ஸோ அந்த 4ஐயும் தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7, 8, 9. ஓகே, அந்த 9th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ Van de Graaff generator. 10th question, show mathematically that the rotation of a coil in a magnetic field over one rotation induces an alternating EMF of one cycle. 11th one, derive an expression for base angle between the applied voltage and current in a series RLC circuit. It is one of the most important and expected question for unit number 4. Okay, 11th question. Okay, 12th one, state and prove De Morgan's first and second theorem. It is one of the very simple and expected and very important detailed question for unit number 10. கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஓகே ஓகே 13th one, how the EMF of two cells are compared using potentiometer. 14th one, explain the equivalent series resistance of a series and parallel resistor network. 15th one, explain the method of measurement of internal resistance of a cell using potentiometer. 16th one, explain the determination of unknown resistance using meter bridge. 17th one, describe the microscopic model of current and obtain general form of Ohm's law. And 18th one, obtain the macroscopic form of Ohm's law from its microscopic form and discuss its limitation. 17th one is one of the most important question. Okay, 19th one, explain the J.J. Thomson experiment to determine the specific charge of electron. 19th one, it is one of the most important and expected questions. Okay, 20th one, derive the nth radius of the electron and energy of nth orbit for hydrogen atom using 4 atom model. இதுவும் ஒரு important question. Okay, 21, find out the phase relationship between voltage and current in a pure inductive circuit.
22. Find out the phase relationship between voltage and current in a pure capacitive circuit. 23. Obtain a relation for the magnetic induction at a point along the axis of a circular coil carrying current. 24. Derive the expression for the force between two parallel current carrying conductors. Okay, 24th, derive the expression for the force between two parallel current carrying conductors, define ampere. 26th, obtain an expression for the force on a current carrying conductor in a magnetic field. 27th one, explain the principle and working of a moving coil calorimeter. 28th, derive the expression for the magnetic field inside and outside of the long solenoid using ampere circuit law. 29th, obtain the expression for electric field due to a charge in infinite plane sheet. 30th one, derive an expression for electrostatic potential due to an electric dipole. 31, deduce the relation for the magnetic induction at a point due to an infinitely long straight conductor carrying current. 32, explain the construction and working of a transformer. 32 is one of the most important and expected question. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இதுவரை நாம் இந்த பதிவில் முக்கியமான கோல்டன் கொஸ்டின்ஸ் ஃபார் 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கட்டாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படிங்க. கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஷியராக நீங்கள் வந்து 70% மார்க்கை விட அதிகமாக எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ். அதுபோக இந்த முக்கியமாக அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே புக் பேக்கில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஒன் வேர்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 அல்லது ஒரு 3 ஒன் வேர்டு மட்டும் இன்சைடாக இருக்கலாம். அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்தா கொஞ்சம் அதையும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதுபோக இந்த 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி சம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார்முலா அதை மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். யூனிட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த பதிவானது இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆஃபலி ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதே தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களுடைய வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ வியூவர்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.